Very good morning. ஒரு அமைதியான காட்டில் ஹாரி என்ற பெயருடைய ஒரு வேகமான முயல் வாழ்ந்து வந்தது. ஹாரி தனது விரைவான கால்களுக்கும் துள்ளலான பாய்ச்சல்களுக்கும் பெயர் பெற்றிருந்தது. அது காட்டுக்குள் ஓடி விளையாடுவதை மிகவும் விரும்பியது. அது எவ்வளவு வேகமாக ஓடும் என்பதை பார்த்து அனைவரும் வியந்தனர். ஒரு நாள், ஒரு குளத்திற்கு அருகில் அமர்ந்திருந்த தவளைகளின் குழு ஒன்று பேசிக்கொண்டிருப்பதை ஹாரி தற்செயலாக கேட்டது. ஹாரி மிகவும் வேகமானதுதான் என்று ஒரு தவளை கூறியது. ஆனால் எங்களைப் போல அதனால் ஒருபோதும் குதிக்க முடியாது. அது உண்மைதான் என்று மற்றொரு தவளை ஆமோதித்தது. எங்களால் வானுயர குதிக்க முடியும். ஆனால் ஹாரியால் தரையில் மட்டுமே ஓட முடியும். தவளைகள் தங்கள் குதிக்கும் திறமையை பற்றி பெருமையாக பேசத் தொடங்கின. இதை கேட்ட ஹாரி, ஒருவித சவாலை உணர்ந்து தானும் பேச முன்வந்தது. நான் உங்களைப் போல குதிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த காட்டிலேயே மிக வேகமாக ஓடக்கூடியது நான்தான் என்று அது பெருமிதத்துடன் கூறியது. சவாலிலிருந்து பின்வாங்க விரும்பாத தவளைகள் ஹாரிக்கு ஒரு போட்டியை முன்மொழிந்தன. யார் சிறந்தவர் என்று பார்த்து விடுவோம். நாம் ஒரு ஓட்டப்பந்தயம் வைத்துக் கொள்வோம் என்று தவளைகளில் ஒன்று கூறியது. ஹாரி, அந்த உயரமான மரத்தின் உச்சிக்கு உன்னுடன் நான் போட்டியிட்டு ஓடப்போகிறேன். ஹாரி சத்தமாகச் சிரித்தது. நீங்கள் சொல்வது உண்மையாகவா இருக்கும்? தவளைகளாகிய நீங்கள் குதிப்பதில் வல்லவர்கள், ஆனால் தரையில் ஓடுவதில் நான்தான் வேகம். இந்த போட்டியில் நானே எளிதாக வெற்றி பெறுவேன். தவளைகள் துள்ளி குதித்து அந்த மரத்தின் அடிப்பகுதிக்கு சென்றன. ஹாரியும் ஓட்டப்பந்தயத்திற்கு தயாராக தொடக்க கோட்டில் வந்து நின்றது. சவால் உறுதியானது. தவளைகள் ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவி, ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்திற்கு துள்ளிச் சென்றன. ஹாரியோ தனது வலிமையான கால்களின் உந்துதலோடு காட்டுத் தரையின் வழியாக மிக வேகமாக பாய்ந்து ஓடியது. ஆரம்பத்தில் ஹாரி வெகு தொலைவு முன்னிலையில் இருந்தது, ஆனால் மரங்களை நெருங்கியதும் அதன் வேகம் குறைந்தது. தவளைகளோ ஏற்கனவே கிளைக்கு கிளை தாவி ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு மிக எளிதாக குதித்து முன்னேறிவிட்டன. ஆனால் ஹாரியோ மரங்களின் அடிப்பகுதியை சுற்றி வளைத்து ஓடிச் செல்ல வேண்டியிருந்தது. இறுதியில் தவளைகளே முதலில் மரத்தின் உச்சியை அடைந்தன. ஹாரியோ மரத்தின் அடியில் நின்று மூச்சிறைக்கச் சிரித்துக் கொண்டிருந்தது. இந்த முறை நீங்களே வெற்றி பெற்றீர்கள், தவளைகளே என்று ஹாரி கூறியது. ஆனால் இந்த போட்டி நம் இருவருக்குமே அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. தவளைகள் மகிழ்ச்சியுடன் கரகர வென ஒலி எழுப்பி, ஹாரி, நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமைகள் உள்ளன. தரையில் ஓடுவதில் நீதான் மிக வேகமாக இருக்கலாம், ஆனால் குதிப்பது எப்படி என்று எங்களுக்கு தெரியும். அதுதான் நம்மை ஒரு சிறந்த குழுவாக மாற்றுகிறது என்று கூறின. ஹாரி தலையசைத்து அதை ஏற்றுக்கொண்டது. நீ சொல்வது சரிதான். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான தனித்திறமைகள் உண்டு. நம் ஒவ்வொருவரும் தனித்துவமான ஏதோ ஒன்றை வழங்குகிறோம். நாம் அனைவரும் இணைந்து செயல்படும்போது ஒரு சிறந்த குழுவாக திகழ்கிறோம். அன்று முதல் ஹாரியும் தவளைகளும் ஒருவருக்கொருவர் தனித்துவமான திறமைகளை போற்றி பாராட்டியவாறு இணைந்து செயல்பட்டு வந்தனர். கதையின் நீதி, ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான தனித்திறமைகள் உண்டு. உங்கள் சொந்த திறமைகளை ஏற்று போற்றுங்கள், அதே வேளையில் பிறரின் தனித்திறமைகளையும் பாராட்டுங்கள். Thank you and bye. Like, share and subscribe for more videos.